ஹலோ திஸ் இஸ் பிரியம் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல ஒரு விஷயம் போட்டிருப்பேன், தமிழர்கள் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. தமிழர்கள் எப்படி தோத்தாங்க, அதாவது தமிழர் தோத்தாங்கன்னா என்னது விஷயத்த தோத்தாங்க, அண்ட் அந்த விஷயத்துல எப்படி யாரு தோக்கடிச்சா இன்னுமே நம்ம அடிமைத்தனத்துல தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் யார் தமிழர்கள் அண்ட் தமிழ் என்னது அப்படின்ற கம்ப்ளீட்டான விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழகம் அப்படின்ற வேர்டு தமிழகம் எங்க இருக்கு அப்படின்னா சகம் லிட்ரேச்சர்ல இருக்கு. அப்படி சங்கம் லிட்ரேச்சர்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தமிழோட நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கேரளால இருக்க பிளேஸும் கர்நாடகா இருக்க பிளேஸும் நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஒரு சில பிளேஸும் தமிழ்நாடு அப்படி இருக்கிற பிளேஸும் எல்லாமே சேர்த்து ஒரு தமிழகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக இந்த சங்கம் லிட்ரேச்சர் அது மட்டும் இல்ல, இந்த சோர்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மதுரை பஞ்சு பட்டினப்பாலை அது மாதிரி பல நூல்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல அண்ட் கிரீஸ் ரோம் அந்த சைட்ல இருக்கிற நிறைய ரூல்லையும் இந்த மாதிரி தமிழகம் தமிழ் அப்படின்ற மாதிரி விஷயம் தமிழர்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது புறநானூற்றுல கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு, யாதும் ஊரே யாவரையும் கேளீர், அமிர்தத்தின் அமிர்தத்தின் இசையே தமிழ் இசை, தமிழ் இசை தன்னை உலகம் முழுவதும் வணங்கும் அப்படின்ற சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கு. இந்த மாதிரி தொல்காப்பியம் புறநானூறுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தமிழ் அப்படின்ற வேர்ட்ஸ் குறிப்பிட்டிருக்கு. அப்படி யாரை குறிப்பிடு அப்படின்னா இந்த சவுத்தன் தமிழ்நாட்டுல இருக்க பீப்புள்ஸ் குறிப்பிடுது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரளா தமிழ்நாடு அந்த மாதிரி பீப்புள்ஸ் குறிப்பிடுது. சரி, ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, மதுரை காஞ்சி பட்டினப்பாலை அப்படின்ற நூல்ல பார்க்கும்பொழுது தமிழர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு கடல் மாலியம் மேற்கொண்டாங்க அப்படின்றாங்க. கடல் மாலியம் மேற்கொண்டாங்க அப்படின்னா யார் யாருக்குமே மேற்கொண்டாங்க. அப்படி ரோம் இட்டாலி அந்த மாதிரி ஒரு சிலர் அப்போ வல்லரசு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இப்போ இருக்க மாதிரி அந்த நாட்டுல இருந்த ரோம் அப்படின்ற கண்ட்ரிஸ் எல்லாமே தமிழர்கள் வணிகம் செஞ்சிருந்தாங்க. அப்படி வணிகம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நிறைய விஷயங்கள் போயிருக்கு. என்ன சொல்றது அப்படின்னா மதுரையில ரொம்ப பெரிய விஷயமா வாணிபம் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நறுமண தைலங்கள் நறுமண விஷயங்களும் மயில் தொகை அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் எல்லாமே இந்தியா தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து சைனாலையுமே நிறைய விஷயம் கொண்டு போயிருக்காங்க. அது மாதிரி 7ஆம் அறிவு அந்த படத்தை பாத்தீங்கன்னாலும் தெரியும், போதி தர்மர் அங்க கொண்டு போய் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாருன்ட்டு. சரி, ஓகே, ஃபைன். இந்த இவ்வளவு விஷயங்கள் பண்ண தமிழர்கள் இப்போ எப்படி இருக்காங்க, அதான் கொஸ்டின் மார்க். இவ்வளவு விஷயம் பண்ண தமிழர்கள் ஏன் நடுவில் எங்கேருந்து ஃபெயிலியர் ஆனாங்க, எங்க அவங்கள டேக்கிள் பண்ண முடியல, எங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க பார்த்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1600 பார்ப்போம். பிஃபோர் இங்கிலீஷ் உள்ள வரும்போதும் ஆஃப்டர் இங்கிலீஷ் உள்ள வெளில போகும்போதும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் இங்கிலீஷ் உள்ள வரும்போது தமிழருக்கு 3 பெரிய கிங்டமா இருந்துச்சு, சேர சோழ பாண்டியான்ட்டு. அந்த 3 பெரிய கிங்டமும் வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் கண்ட்ரிஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த ஆல் ஓவர் கண்ட்ரிஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே தமிழர்களோட நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் நல்ல ஒரு விஷயம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி, ஓகே, இப்படி இருக்கும்போது தமிழர்கள் எந்த இடத்த தோத்தாங்க அப்படின்னா வென்எவர் எப்போ தமிழர்கள் பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்களோ அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கலா அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு. எஜுகேஷன் சிஸ்டத்துல என்ன இன்ஃபுளுயன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி மெடிக்கல் விஷயத்த கம்ப்ளீட்டா உடைச்சாங்க. ஆல்ரெடி சித்தா அந்த விஷயத்த கொண்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பீப்புள் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நார்மலா சொல்ல போனா அப்படின்னா கோல்கேட் எடுத்துப்போமே. ஒரு கோல்கேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல சொல்லுமா உங்களோட சால்ட் எதுக்கு யூஸ் பண்றீங்க, எப்படி சால்ட்டை யூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து சார்கோலை நீங்க யூஸ் பண்றோம், சார்கோலும் எக்ஸ்ட்ரா சால்ட்டும் சேர்ந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, எப்படி ஏன் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்க. பட் இப்போ கோல்கேட் சால்ட்டும் இருக்கு சார்கோலும் இருக்கு, ரெண்டு விஷயத்த கொண்டு வந்துட்டு மார்க்கெட்டிங் விஷயத்த கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தான் வெஸ்டர்னைஸ்டு ஆன விஷயத்த அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வெஸ்டர்னைஸ்டு விஷயத்த கொண்டு வந்தாங்க வெஸ்டர்ன் பீப்புள்ஸ். அப்படி அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் மெடிக்கல் விஷயத்த கம்ப்ளீட்டாக அடிச்சாங்க. அதுக்கு நாலேஜ் வைஸில் கம்ப்ளீட்டாக எந்த விஷயம்லாம் நாலேஜ் வைஸில் கொடுக்க முடியாதோ லைக் ஓலைச்சுவடியா அந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் டேக்கிள் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் நல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை கொஞ்சம் தமிழ் எஜுகேஷன் கொடுக்காம வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லை, ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் அப்படின்ற கொடுத்ததுல எல்லாமே ஹிப்போக்ரேட்ஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் எடிஷன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வெஸ்டர்னைஸ்டான விஷயம் தான் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி ஓரியன்டா பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்னைஸ்டா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ கண்டுபிடிச்ச ராமானுஜம் அண்ட் ஆல்சோ அர்த்தசாஸ்திரா
நிறைய புக்ஸ்லாம் வந்து மேத்தமேட்டிக்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயத்த வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இந்தியன்ஸ் எடுத்திருக்கான் பிஃபோர் 1600 முன்னாடியே. அது மட்டும் இல்ல தமிழரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன் கம்போடியால வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கொரியால வந்து அதுக்கு மேல இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் கம்போடியால கோயில கண்டு இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய ரூல் பண்ணியிருந்தாங்க பிலிப்பைன்ஸ். அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே வந்து தமிழர்கள் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 1600க்கு அப்புறமா எப்போ வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வருதோ அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா எஜுகேஷன் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா உடைக்கணும். இந்தியன் ஆல்ரெடி வந்து எஜுகேஷன்ல வந்து டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. நீங்க பண்ற எஜுகேஷன் வந்து கரெக்டே கிடையாது. ஆல்ரெடி வந்து இந்தியன்ஸ் வந்து எதுவுமே தேவை கிடையாது. கல் தோன்ற மல் தோன்ற மூத்தக்குடி மக்களாக தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டாப்ல இருந்து இருக்காங்க தமிழர்கள். அவர் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் சரி, ஒரு பாடியிலயும் சரி எல்லாமே வந்து அவங்க சூப்பரா இருக்காங்க. பட் வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த எல்லாமே வந்து பிசினஸ் ஓரியன்டா மணி ஓரியன்டா பார்த்ததுனால அண்ட் கம்ப்ளீட்டா வந்து ஒரு விஷயத்த உடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. வெஸ்டர்னைஸ்டான விஷயம். வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இருக்கிற விஷயம் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அண்ட் ஒரு இல்லிட்ரேட் பீப்புள் பண்ற மாதிரி விஷயம், ஒரு படிக்கறிவு இல்லாத விஷயத்த பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு வந்து அண்ட் ஒரு ஃபியரை கொடுத்துட்டாங்க. சோஷியல் இன்செக்யூரிட்டியை கொடுத்தாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சோஷியலா வந்து நீங்க வந்து இப்படி பண்ற தமிழர்கள் இப்படி பண்றத வந்து தப்பான விஷயம் அப்படின்ற சொல்றதுனால அண்ட் இது பண்றது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதனால வந்து நிறைய பீப்புள் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே, ஃபைன். இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்கா எதனால அப்படின்னா அவங்க பிசினஸ் வளரணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் நினைச்சனால பண்ணி வச்சுட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். இதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழர்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து வெஸ்டர்ன் விஷயத்த கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்டர்ன் விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்டர்ன் விஷயத்த டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு ஆல் ஓவர் இந்தியால. ஸ்டில் நவ் அது டாமினேட்டிங் தான் இருக்கு. இப்போ வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அர்த்தசாஸ்திரம் சரி, வான சாஸ்திரத்திலும் சரி, நிறைய விஷயம் தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க. பட் ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. எந்த ஒரு ப்ராப்பரான விஷயமும் கிடையாது. ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு 8 கோள் இருக்கு அப்படின்னு வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. பட் 8 கோள் வந்து எப்படி அப்ப தெரியும் அப்படின்னா வெஸ்டர்னைஸ்டுக்கு கலீலியோ வந்து டெலஸ்கோப்பை உருவாக்குன பிறகுதான் 8 கோள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இந்தியால அப்படி இல்ல. அண்ட் தமிழருக்கு அப்படி இல்ல. 8 கோள் இருக்கு. அதுக்கான 8 பேரும் வச்சுட்டாங்க. 8 கோள் விஷயத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பிரகதீஸ்வர் டெம்பிள் அந்த விஷயத்தையும் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து கட்டியிருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல எப்படி வந்து கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து தெரியாது யாருக்குமே. எப்படி இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிஸ்ட்ரிக்கலான விஷயத்த வந்து ஹை எக்யூப்மெண்டான விஷயத்த வந்து வச்சுட்டு அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க தமிழர்கள். அப்படி பண்ண விஷயத்த வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான டாப் ஆஃப் டேபிள்ல அந்த தமிழர்கள் எப்படி டவுன் ஆனாங்க அப்பனா கம்ப்ளீட்டா வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாதான் என்னோட பிசினஸ் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கம்ப்ளீட்டா விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சு போச்சு. சரி, ஓகே, ஃபைன். இப்போ அந்த வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த எப்படி கன்சியூம் பண்றாங்க தமிழர்கள் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த வந்து ஆட்டோமேட்டிக்கலா இருக்கு. அந்த விஷயத்த வந்து போக்குறது கஷ்டம் தான். இப்போ வந்து திருப்பி வந்து ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து தமிழர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க பார்ப்போம். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வந்து செகண்ட் இடத்துல இருக்கும். எக்கனாமி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி வைஸாகவும் சரி, ஒரு டாப் ஆஃப் த டேபிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு 2வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மகாராஷ்டிரா தான் எக்கனாமி சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலும். அண்ட் க்ரோத்லையும் சரி ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல எப்படியா தமிழ்நாடு வந்துடும். எப்படி பார்த்தாலுமே சரி. சரி, ஓகே, ஃபைன். எப்படி அந்த தமிழ்நாடு வந்து குரோத் அந்த சைடும் இந்த சைடும் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சொல்லும்போது இது காரணம் வந்து யார் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் சொல்லலாம். பிரிட்டிஷர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா பிஃபோர் தட் இருந்த வந்து தமிழ்நாடு ஒரு வெல் எக்யூப்டா நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்டேட்டா இருந்தனால தான் காரணமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து கடல் மானியம் தமிழர்கள் பண்ணியிருந்தாங்க. கல் தோன்றா முள் தோன்றா மூத்தக்குடி மக்களை தமிழர்கள்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு லிட்ரேச்சரும் எடுத்தறிவும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு பீப்புளா இருந்ததுனால சரி, ஓகே, இங்க ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை இங்க ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா இது பிசினஸ் பண்ண அப்படின்னா நல்லாவே இருக்குமே. எதுவுமே தெரியும் படிப்பறிவும் இல்லாத ஸ்டேட்டுக்கு போய் நம்ம பிசினஸ் பண்றதை விட எல்லாமே தெரிஞ்ச தமிழர்கள் கிட்ட போய் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஈஸியா வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும், பேச முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கலா சென்னை யூஸ் பண்ணாங்க. சென்னை வந்து அவங்க வந்து நல்ல ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். சரி, ஓகே, ஃபைன். இதே மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு அதனால வந்து தமிழ்நாடு வந்து ஒரு கிப்டா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு ஆல்ரெடி எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்து டாப் டேபிள் வந்து தமிழ்நாடு இருக்கிறதுனால ஒரு ஒரு விஷயம் ஸ்டேபிளா இருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல 20 இயர்ஸ் ஒரு ரீசெண்ட் இருக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அண்ட் தமிழ்நாடு ஒரு growth வந்து அதிகமா தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஓவரால் பார்க்கும்பொழுது.
பட் 20 இயர்ஸோட growth ரேட் பார்க்கும்போது ஒன்லி 20 இயர்ஸ் மட்டும் பார்க்கும்போது தமிழ்நாடோட growth ரேட் ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. கம்பேர் டு பீகார்ன்னு சொல்லலாம். பீகார்ல அப்படி என்னென்ன இருக்கு, நார்த் இந்தியா சைடுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா நிறைய பீப்புள் நம்ம நினைப்போம், ஒரு நார்த் இந்தியன் பீப்புள் வந்து இங்க போய் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நார்த் இந்தியன் பீப்புள் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. அப்படி ஏன் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி இன்னொரு சேர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அப்படி ஒரு பக்கம் போகும். அது படி பார்க்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு செட் ஆஃப் விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே சில ஃபினான்ஷியல் லிட்ரஸி அந்த மாதிரி விஷயத்த வந்து தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜெயின் அப்படின்ற ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து அந்த மாதிரி சைட்ல வந்து நானும் ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸ் அந்த மாதிரி பிசினஸ் அந்த மாதிரி ஓரியன்டா மணி மேக்கிங் அந்த மாதிரி குஜராத் அந்த மாதிரி சைடில் வந்து அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறனால அந்த சைடு பீப்புள் எல்லாமே அந்த ஒர்க் பண்றதுனால இனிமேல் லிட்ரஸி அந்த மாதிரி விஷயத்த வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து இங்க கொண்டு வச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ மாடர்னைஸ்டு எந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு வந்து டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு, இந்த நாள வந்து தமிழர்கள் வந்து இப்போ டவுன்ஃபால் ஆனாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பீப்புள் வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா இருந்தாங்க. நிறைய பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும், விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் தமிழர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா மைண்ட் செட் என்ன அப்படின்னா, விவசாயம் பண்றதும், நெக்ஸ்ட் வந்து ஆடு மாடு வளர்ப்புமே வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத விஷயம் பண்றது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்தாங்க. இப்போ படிச்சுட்டு ஆடு மாடு மேய்க்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் கொஸ்டினா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க தமிழர்கள் கிட்ட. அப்படி கொண்டு வந்தனால ஆட்டோமேட்டிக்கலா நான் ஒயிட் கலர் ஜாப் தான் போகணும், ப்ளூ கலர் ஜாப் தான் போகணும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஜாப் தான் போகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்தனால வந்து ஒரு ஆஃபீஸில் ஜாப் போகிறதாகட்டும், ஒரு 10,000 20,000 வந்து சேலரி கிடைக்கும், நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும், ஒரு கார்டு மாடு வைக்கிறதாகட்டும், ஒரு 40,000 50,000 கூட கிடைக்கும். பட் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 10,000 ருபீஸ்க்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒரு அன்ஸ்கில்டான ஒரு லேபர்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து தமிழர்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு ஸ்கில்டான விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அன்ஸ்கில்டான விஷயத்த வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்த் சைட்ல இருந்து. பட் அந்த நார்த் சைட்ல இருந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சா சரி, ஓகே, ஃபைன். அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அந்த தமிழர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எஜுகேஷன் சைட்ல டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாதனால ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே போயிட்டு அந்த மாதிரி டக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, ஃபைன் அப்படி விட்டான். பட் ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப் சைட்ல வந்து இப்போ மேசிவான தமிழர்களுக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து தமிழர்கள் கடவாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த சைட்ல வந்து தமிழர்கள் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சாங்க. அது டவுன் ஆகிறதுனால வந்து நாட்டுல வெளிசைட்லேருந்து வந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க டாப் டேபிள் போக ஆரம்பிச்சாங்க. அண்ட் தமிழர்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் சைடில் டவுன் ஆகிட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா யூத். ஒரு காலத்துல வந்து ஒரு பஞ்சாப்காரன் வந்து சிந்து எப்படி இருக்கானோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாடியோட வச்சு நல்ல ஒரு தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு கல் தோன்றா முத்தோன்றா எந்த விஷயம் வேணா பண்ணுவீங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தமிழர்களை பற்றி சூப்பராக சொல்லியிருக்கோம். பட் அந்த விஷயத்த எல்லாமே வந்து தமிழர்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா முடியாது. அந்த மாதிரி நிறைய நோய்களும் தமிழர்களுக்கு எப்படி வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இயற்கையோட இந்த தமிழர்கள் வந்து செயற்கையோடு ஒன்றித்து போயிட்டார்கள் தான் சொல்ல வேணும். அந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிக்டாக்கும் சரி, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணிட்டே இருப்பாங்க தமிழர்கள். பட் இந்த கன்சியூம் பண்ற யாருமே வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் தவிர்த்து ஓனரா இருக்காங்களே தவிர்த்து இந்தியன் யாருமே ஓனரா கிடையாது. பட் இன்டைரக்டா பார்க்கும்போது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நம்ம அடிமையா தான் இருக்குமே தவிர்த்து ஸ்க்ரோல் பண்றதாகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்றதே ஆகட்டும் நல்லா இருக்கும். சரி, ஓகே, சிம்பிளா இன்னும் இந்த கான்செப்டை எப்படி சொல்றது அப்படின்னா, ஏஐ வந்துச்சு அப்படின்னா ஏஐ நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கோ அந்த விஷயத்துக்கு பண்றதுக்கோ யூஸ் பண்ணல. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ யூஸ் பண்றோம். சிம்பிளா வந்து ஏஐ வந்து நம்ம போட்டோ அழகுபடுத்துறதுக்கோ வேற எதுவும் அந்த மாதிரி விஷயம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம. பட் இதுவே சைனாலயும் சரி அமெரிக்காவிலும் சரி ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணணும், இன்னும் டெவலப் பண்ணி நம்ம இன்வென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அது எல்லாமே இந்த மாதிரி இந்த அளவுக்கு டாப் ஆஃப் த டேபிள் உலகத்தின் நம்பர் 1 இடத்துல அந்த தமிழர்கள் ஏன் இந்த அளவுக்கு விழுந்தாங்க அப்படின்னா எல்லாமே மேனிபுலேஷன் தான் சொல்லணும். அந்த மேனிபுலேஷன் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டா மேனிபுலேஷன் பண்ணிட்டாங்க. மேனிபுலேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒருத்தவங்களோட ஒரு ஆட்டி படைக்கிறது. அப்படி எப்படி ஆட்டி படிக்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்க வந்து ட்ரிங்க் பண்றதாகட்டும், சோஷியல் ட்ரிங்கர், ஆல்கஹால் ட்ரிங்கர் அப்படி நிறைய விஷயங்கள் ட்ரிங்க் பண்றதாகட்டும், ஃபோன் யூஸ் பண்றதாகட்டும் அந்த மாதிரி விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா மேனிபுலேஷன் தமிழோட பண்ணிட்டாங்க. அப்படி தமிழர்கள் பண்ணனால வந்து தமிழர்கள் என்று வந்து ரொம்ப வந்து டவுன் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்றது ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்றதாகட்டும், அண்ட் ஜாப்ல வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம ஒரு விஷயத்த பண்றதாகட்டும், டெக்னாலஜி ஓரியன்டா இன்னும் இது
ஸ்கில் டெவலப் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதாகட்டும் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கே தவிர்த்து கம்பேர் டு லிட்ரேச்சர் சொல்கிற மாதிரி ஆகட்டும், லைக் எப்படி சொல்ல புறநானூறு ஆகட்டும் அகநானூறு ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு ஆம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்ற அந்த இடத்துல ஒரு தமிழர் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மலா தமிழருக்கு அந்த பவரை இழந்துட்டு நார்மல் பீப்புளா ஒரு எட்டனாத ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்கிறத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மேனிபுலேஷன் தான். வெஸ்டர்னைஸ்டான இந்தியர்கள் மத்த யாருமே கிடையாது. வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி பண்ணாதான் பிசினஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததுனால தான் இந்த காரணமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழர்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தமிழர்கள் ஆட்டோமேட்டிக்கலா வந்து வெஸ்டர்னைஸ்டான விஷயத்தையும் ஒரு நார்த் இந்தியன் பீப்புள்ஸும் டாமினேட் பண்றதை பார்த்துருப்போம். அது டாமினேட் ஏன் பண்றாங்க அப்படின்னா வி ஆர் ஃபெயிலிங். தமிழர்கள் வந்து ஃபெயில் பண்ணாத காரணத்தினால தான் அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணதான் காரணமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதுவே வந்து நான் வந்து நாட் பீப்புள் அப்படி தமிழ் பீப்புள் அப்படின்னு சொல்லவே இல்லை. பட் தமிழ் பீப்புள் வந்து இன்னுமே வந்து டாப் த டேபிள்ல இருந்த பீப்புள் வந்து ஏன் டவுன்ல போனாங்க அப்படின்றதான் சொல்றேன்னு தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. டவுன் போனதுக்கான மெயின் ரீசனே காரணம் அவங்க வந்து கம்ப்ளீட்டான ஃபோக்கஸ் விட்டுட்டாங்க. அண்ட் ஃபோக்கஸ் விட்டது தான் மெயினான காரணமே தவிர்த்து அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்ற விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து கிடையாது. எப்போ அப்படின்னா மீடியா அப்படின்ற விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா வந்து எப்போ வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க அது மாதிரி ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே வந்து வெஸ்டர்னைஸ்டான விஷயத்துல வந்து அதிகமான பீப்புள் வந்து என்ன எப்படி மேனிபுலேஷன் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல ஸ்டில்லும் இருக்காங்க. ஆனால் மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. இந்தியா தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா அளவுக்கு மேனிபுலேஷன்ல வந்து வெஸ்டர்னைஸ்டான விஷயத்த வந்து டாப் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா தமிழ்நாடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் ஒரு சில விஷயத்த ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தா மட்டும் தான் முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கான பாலிசி மேக்கர் வந்து பாலிசி மேக் பண்ணணும். அந்த விஷயத்த எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, டாஸ்மாக் ஆகட்டும், ஒயின் ஷாப் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படுற விஷயங்கள் இருக்கு. பட் அந்த விஷயத்த எப்படி டேக்கிள் பண்ணிட்டு என்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி மேக்கர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து யாரை வந்து கன்சியூம் பண்றோமோ கன்சியூமருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கணும். நான் இது ஏன் கன்சியூம் பண்ணணும், வை வாண்ட் டு கன்சியூம் மை, அது எதுக்கு வந்து நான் கன்சியூம் பண்ணி என்ன விஷயங்கள் நான் வந்து கெயின் பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து எல்லாமே ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த பாலிசி மேக்கர் தான் ப்ராப்ளம், இந்த கவர்மெண்ட் தான் ப்ராப்ளம், இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் காரணம் அப்படின்னு பார்க்காம நம்ம கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை பார்ப்பேன். நம்ம கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ண திறமை இல்லை, திறமை இருந்தும் திறமை இல்லாத மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா தான் காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒரு அன்ஸ்கில்டு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆர்ட் சைடில். பட் நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எஜுகேஷன் செக்டர் டாப் ஆஃப் டேபிள் இருக்கும். பட் ஆனால் அது ஆண்டர்பிரனர் சைடில் கொடுக்காதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த சைடில் போட்டிட்டோமே ஜாயின் ஜாப் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றோம். பட் இந்த டைம்ல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஆண்டர்பிரினர்ஷிப்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் ஓரியன்டா நிறைய விஷயம் பண்ணணும். அந்த பிசினஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். இதை வந்து சோசியல் மீடியா மேனிபுலேஷன் பண்ற மாதிரியும் ஒரு டவுன்ஃபால் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு கார்பரேட் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணணுமே தவிர்த்து ஒரு ராங்கான விஷயத்த வந்து கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடாது தவிர்த்து வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.